இந்த ஒரு நாளிலும் கூட தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் மகிமையாக நாம் இந்த பாடத்தை பார்த்து அதன்படி நம்ம நடக்க தேவன் கிருபை செய்வார் என்ற ஒரு வாழ்த்தோட சப்ஜெக்ட் நம்ம போகலாம். இந்த வாரம் எத்தனாவது வாரம் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்ல? பயமா இருக்க 10வது வாரம் இப்போ நம்ம வந்திருக்கோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்னா, கேரக்டர் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்ம பார்த்தது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. அந்த அன்பை பற்றி ஒவ்வொரு வகையா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொன்ன காரியங்களையும் கருத்துக்களையும், அன்பு அப்படிங்கிறது எப்படி பிராக்டிக்கலா ஒரு மனுஷன் காண்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும், அன்பு ஒரு மனுஷன் எப்படி டெவலப் ஆகும், எப்படி கிரியேட் ஆகும், அதுக்கு தேவன் என்ன செய்யறாரு ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே படித்தோம். அந்த படித்த அன்பை வந்து அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா விசுவாசத்தோட கம்பேர் பண்ணணும். விசுவாசத்திற்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விசுவாசம் அன்பு எந்த வகையில் தொடர்புடையது, ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சகோதரியினுடைய வாழ்க்கையிலும் அன்பும் விசுவாசமும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிச்சோம்னா, மொத்தம் எத்தனை வகையான மனிதர்கள் இந்த பூமியில் இருப்பாங்கன்னா 4 வகை. விசுவாசம் அன்பு அப்படிங்கிற 2 ஃபேக்டர் எடுத்து பார்த்தோம்னா 4 வகையான மனிதர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அன்பு விசுவாசம் 100% இருக்கிற ஜனங்களும் இருப்பாங்க. ஜனங்கள் சொல்றத விட சபையின் பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அன்பு சுத்தமா இருக்காது, விசுவாசம் நிறைய இருக்கும், அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஒரு சிலருக்கு அன்பு நிறைய இருக்கும், ஆனா விசுவாசத்துல அது முடியலனா அதுவும் பிரயோஜனம் இல்லை. அன்பு விசுவாசமும் சுத்தமாக இல்லாம இருக்கிற கேரக்டரும் பைபிள்ல இருக்கு. நம்ம அந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கறது நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுட்டு இந்த வாரம் நம்ம என்ன படிக்க போறோம் பாத்தீங்கன்னா, அதே அன்பை பேச வச்சு சமாதானம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். அதான் ஹோம்ஒர்க்ல உங்களுக்கு கொடுத்துருந்துச்சு. ஹோம்ஒர்க் நிறைய பேர் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் மட்டும் பண்ணவங்க எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க, மற்றவங்க எனக்கு அனுப்பிச்சு விட்டு நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன் நான். சரிங்களா? சோ சமாதானம் அன்பு இந்த இப்ப நம்ம என்ன கேட்டா 3 கேரக்டர் நமக்கு மெர்ஜ் ஆகுது. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அன்பை பார்த்தோம், அதுக்கப்புறம் விசுவாசத்தை பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமாதானம் அன்பு. அப்ப அன்புன்னு வந்தா அதுக்குள்ள எது இருக்கு? ஏற்கனவே சமாதானம் இருக்கு. சமாதானத்துக்குள்ள என்ன கேட்கறது? விசுவாசம் இருக்கு. ஏற்கனவே அன்பு விசுவாசம் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சதுன்னு பார்த்ததுனால இப்ப நம்ம தனித்தனி கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கல, ஒரே கேரக்டர் ஒவ்வொன்றா எப்படி மெர்ஜ் பண்றது ஒன்னோட ஒண்ணு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இப்ப நம்ம எந்த கேரக்டர் கொண்டு உள்ள இன்சர்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமா இப்ப நம்ம இன்சர்ட் பண்ற அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா சமாதானம். இந்த சமாதானங்கிற கேரக்டர் நம்ம இன்சர்ட் பண்ணுமான்னு சொல்லி கேட்டா கட்டாயமா பண்ணும். ஏன்னு கேட்டா ஆவியின் கனிகள்ல அன்புக்கு அடுத்தது வரதே இந்த சமாதானம் தான். வாசிக்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். அன்புக்கு அடுத்து என்ன பாயிண்ட் வந்துச்சுங்க? பதில் வரல. வசனம் படிக்கும் போது ரெஸ்ட் எடுக்கிற டைம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வசனம் வாசிக்கும் போது நம்முடைய கவனம் முழுக்க எங்கதான் இருக்கணும்? வசனம் வாசிக்கிறதுல இருக்கணும். நம்ம மற்றவங்க நமக்காக வாசிச்சாலும் நம்முடைய கவனம் பூரா வசனம் என்ன வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது மேலதான் இருக்கணும். எல்லா ஊர்லயும் இது காமனா இருக்கு. வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு பிரேக் அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்குமே டக்குன்னு ஆன்சர் வரணும் கேள்வி கேட்டா. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கரெக்டா வாட்ச் பண்றோம்னு இருக்கும். சரிங்களா? வாசிக்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். சந்தோஷம், சமாதானம். சோ 2 பாயிண்ட் வந்துருச்சு. அதுல என்ன வந்திருக்கு? சந்தோஷம், சமாதானம். அடுத்தது நெக்ஸ்ட் நீடிய பொறுமை. இத பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சோம். நீடிய பொறுமை பத்தி. அடுத்தது தயவு, அதையும் படிச்சாச்சு. அடுத்தது நற்குணம். அது எல்லாம் சேர்ந்ததா நற்குணம். அப்புறம் விசுவாசம் படிச்சோமா இல்லையா? படிச்சோம். அப்புறம் சாந்தமா இருக்கிறது. அப்புறம் இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இந்த கேரக்டர்லாம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் இருக்கிறவருக்கு வேற பிரமாணமே தேவையில்லை. அப்படி என்ன மீனிங்? தேவன் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா பிரமாணமும் இந்த கேரக்டருக்குள்ள அடங்கி இருக்கு. என்ன பிரமாணம் கொடுத்தார் தேவன்? நியாய பிரமாணம் கொடுத்தார். நியாய பிரமாணத்துக்குள்ள என்னதான் இருக்கு? படிச்சோமே அன்புதான் இருக்கு. அடுத்தது தேவன் வேற என்ன கொடுத்தாரு நமக்கு? இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுத்த அன்பின் பிரமாணம். அதுக்குள்ள என்னதான் இருக்கு? அப்ப இந்த கேரக்டர் இருந்தா தான் அன்பு இருக்கும்னா, இந்த கேரக்டர் இருக்கிற ஒருத்தரால எல்லா பிரமாணத்தையும் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறத சரியான கருத்து. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமாதானமா சந்தோஷமா? சமாதானம். ஆனா இந்த வார்த்தை ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்ச மாதிரி இருக்குல்ல? சந்தோஷமும் சமாதானமும் ஒன்றோடு ஒன்று இணைந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் கேள்வி கேட்கும் போது ஈஸியா பதில் சொல்லிடலாம். கண்டிப்பா 2 ஒண்ணு கிடையாது. கண்டிப்பா 2மே ஒண்ணு கிடையாது. ஆனா மற்ற ஜனங்களுடைய பார்வையிலும் சத்தியம் அறியாத பிள்ளைகளுடைய பார்வையில் 2மே எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் பாருங்க. சந்தோஷ சமாதானம் அப்படின்றாங்க இல்லையா?
சந்தோஷத்திற்கும் சமாதானத்துக்கும் வித்தியாசம் இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் கனிகள்ல சந்தோஷத்தை தனியாகவும் சமாதானத்தை தனியாகவும் சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்ப சொல்லுங்க, சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளவுதான் வித்தியாசமா? அமைதியா உட்கார்ந்து பேரு வித்தியாசம். இந்த பதில நமக்கு ஆகாது. என்ன விவரம் பாருங்க, சமாதானமா இருந்தா தான் சந்தோஷம் இருக்குமாமா. சந்தோஷமா இருந்தா என்ன இருக்காது? கரெக்ட் இருக்கும். மாத்திக்கோங்க, அப்பப்ப மாத்திக்கோங்க. அதாவது ரெண்டுமே ஒரு ஃபீலிங், ரெண்டுமே ஒரு ஃபீலிங். கேரக்டர் அப்புறம் பார்க்கலாம். ரெண்டுமே ஒரு ஃபீலிங். இந்த ரெண்டு ஃபீலிங்க்கு வித்தியாசம் இருக்கு. முதல் ஃபீலிங் பாருங்க, சந்தோஷம் அப்படிங்கிறது, சந்தோஷம் அப்படிங்கிற ஃபீலிங் எப்ப வரும்னா இன்பம் வந்தா வரும். சந்தோஷம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இன்பம் வந்தா வரும். கரெக்டா? இப்ப நீங்க ஃபீல் பண்ணிடலாம். சமாதானம்ங்கிறது துன்பம் வந்தா வரும். இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, அன்போடு இருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் சமாதானம். ஆனா இந்த ரெண்டு விஷயம் ஒருத்தருக்கு பொருந்தாது. ரெண்டு வேற வேற கேட்டகரி. எப்பொழுதும் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷம், என்ன வந்தாலும் சந்தோஷமா இருக்கிறது சமாதானம். திருப்பி சொல்லுமா? எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது பேர் சந்தோஷம், என்ன வந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றது பேர் என்ன? சமாதானம். இப்ப நான் டைட்டில் போட்டேன், இன்பம் சந்தோஷம், இன்பம் அல்லது துன்பம் ரெண்டு வந்தாலும் சமாதானம், இல்லையா? இப்ப இந்த மாதிரி யார் இருப்பாங்க, அந்த மாதிரி யார் இருப்பாங்க? இதுல யார் இருப்பாங்க? சரியான பதில். இது யாருக்கு? உலக ஜனங்கள். உலக ஜனங்களை பொறுத்தவரைக்கும் என்ன வேணும் அவங்களுக்கு? எப்பவுமே ஒரு சந்தோஷம் வேணும். சந்தோஷம் வேணும்னு அவங்களுக்கு என்ன நடக்கணும்? இன்பமான காரியங்கள் மட்டுமே நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கரெக்டான இன்பமான காரியங்கள் மட்டுமே நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால அவங்க இருக்கிறது சந்தோஷம். அவங்க சமாதானத்தோட இருக்காங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனா இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சந்தோஷமா இருக்கிறவங்க பேர் தான் சமாதானம். இது யாருக்கு பொருந்தும்? யாருக்கு பொருந்தும்? யாருக்கு பொருந்தும்? திருச்சபையின் பிள்ளைகளுக்கு பொருந்தும் என்பது சரியான பதில். நம்ம கிட்டங்கிற பதில வாங்குறதுக்கு நான் எத்தனை தடவை போராட வேண்டியது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுத்தி நடக்கிற சம்பவங்கள் இன்பமா இருந்தாலும் நமக்கு இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி, நம்ம காண்பிக்க வேண்டியது இன்பத்தையும் துன்பத்தையும் அல்ல, சமாதானத்தை காண்பிக்க வேண்டும். இந்த சமாதானங்கிற கேரக்டர் இல்லாம நம்ம ஆவியின் கனிகளை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆவியின் கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணாம தேவனுடைய சாயலுக்கு போக முடியாது. அப்படின்னா இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இன்பம் துன்பம் ரெண்டு வந்தாலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? சமாதானம். இப்ப நான் ஒரு ரெண்டு ஸ்லோகன் போடுறேன், கரெக்டான பார்த்து சொல்லுங்க. முதல் விஷயம் படிங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க, நல்ல தெளிவா படிங்க. சந்தோஷமா இருப்பவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியாது. கரெக்டா சொல்றது? சந்தோஷமா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்க சொல்ல முடியுமா? இப்ப கடன் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்களா? கேட்க உதாரணம் கேட்க சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால நான் எப்படி இருக்கேன்? சந்தோஷமா இருக்கேன். அப்ப பிரச்சனை எதுவும் இல்லாதப்ப சந்தோஷமா இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவரால் தொடர்ந்து சந்தோஷம் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா பிரச்சனை வந்துருச்சுன்னா சந்தோஷம் காணும். கரெக்ட்? அடுத்த ஸ்லோகன் மட்டுமா? என்ன அடுத்து போட போறேன்னு சொல்லுங்க. முதல்ல வந்து வாசிங்க. சந்தோஷமா இருப்பவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியாது. அடுத்து என்ன போட போறேன்? சமாதானம் இருப்பவர்கள் எப்பொழுதும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கேங்க, எல்லாருக்கும் ஒரே ஆவிதான் இருக்கு. வாசிங்க. சமாதானமா இருப்பவர்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க? இப்ப சொல்லுங்க, ஹாப்பியா இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணுமா சமாதானமா இருக்கணும்? சமாதானமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சொல்லுங்க. இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி சந்தோஷமா இருக்கு. இவ்வளவுதான் சமாதானம். சோ சந்தோஷத்திற்கும் சமாதானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? பைபிள்ல இருந்து சில கேரக்டர்ஸ் சில சம்பவங்களை போட போறேன். அவங்கள வச்சு இப்ப நம்ம யோசிச்ச கான்செப்ட மனசுக்குள்ள நிறுத்தி அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா சமாதானமா இருக்காங்கன்னு சொல்லணும். புரிஞ்சவங்களுக்கு விஷயம். பைபிள் சம்பவங்களை போட போறேன், சில கேரக்டர் போடுவேன். நீங்க பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா சமாதானமா இருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா? சந்தோஷமா இருக்கிறது என்ன? சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷமா இருக்குன்னா இன்பமான காரியங்கள் நடக்கும் போது சந்தோஷமா ஃபீல் பண்றது. சமாதானமா இருக்கிறதுன்னா இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எப்படி இருக்கணும்? சமாதானம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஸ்ரேல் ஜனங்கள்
இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தார்களா, சமாதானமாக இருந்தார்களா? என்ன அருமைய பதில் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே ஸ்பிரிட் தான். வாசிக்கலாம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக, சமாதானப்படுவீர்களாக. என்ன வந்திருக்கு? அப்ப ஏன் இந்த இடத்துல மோசே சமாதானங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல? அவங்க தான் நிறைய கிடைக்கல. ஏன்னு கேட்டா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாங்க? குறும்பு பண்ணுவாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாங்க? குறும்பு பண்ணுவாங்க. குறும்பு பண்ணும்போது தேவன் என்ன கொடுத்தாரு? அவங்களுக்கு துன்பம் கொடுத்துருவாரு. துன்பம் வந்து என்ன வரும்? அப்ப அவங்களுக்கு தொடர்ந்து சமாதானமான சூழ்நிலை இல்ல, அப்பப்ப சந்தோஷமான சூழ்நிலை மட்டும் வந்துச்சு. அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கல, அப்பப்ப சந்தோஷம் மாத்திரம் அவங்களுக்கு கிடைச்சு. வாசிக்கலாம். இன்னொரு வசனம், எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வசனம் வாசிக்கும் போது நமக்கு பிரேக் கிடையாது, வசனத்தை நன்கு கவனிக்க வேண்டும். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். எப்படி ஆசரித்தார்கள்? அப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை சமாதானத்தோட ஆசரிக்கல. அது 7 நாள் தான். 7 நாள் முடிஞ்சு மறுபடியும் என்ன ஆரம்பிச்சிருவாங்க? புளிச்சு போன அப்ப சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதான் கரெக்ட். சோ சந்தோஷத்தோடு ஆசரித்தார்கள். அடுத்தது, கர்த்தர் அவர்களை என்ன பண்றாரு? மகிழ்ச்சி. கொஞ்சம் டெம்பரரி. கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவனிலும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரிய ராஜாவுடைய வசனத்தை நிறைய பேர் கவனிக்கல, படிக்கிறப்ப அசீரிய ராஜாவுடைய இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் இஸ்ரவேல். அப்ப அசீரிய ராஜா இஸ்ரவேல் என்ன பண்ண மாட்டாரு? இப்ப சண்டை போட வர மாட்டாரு. எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு. அப்ப அவங்க எதுல இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க. சந்தோஷம். நீங்க சொல்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அசீரியர் குறும்பு பண்ணாங்கன்னா தேவன் உடனே அசீரியர் சொல்லுவார், கிளம்பு. உடனே அசீரிய ராஜா வருவாரு. என்ன போயிடும்? சந்தோஷம் போயிடும். துன்பம் வரும். துன்பம் வந்து அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சமாதானமான சூழ்நிலை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை. என்ன மட்டும் இருந்துச்சு? சந்தோஷம். இப்ப நம்ம வந்துடலாமா? யாரோ ஒருத்தர் கீழே விழுந்து நம்ம நினைக்கிறோம். மாடி இருந்து இல்ல, யாரோ ஒரு சகோதரன் கீழே விழுந்து நம்ம நினைக்கிறோம். மோசமான எக்ஸாம்பிள் நினைக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. பயங்கர மோசம். எனக்கு ஒரு பிடிக்கல. எப்படா கீழே விழுவான்னு பார்த்துட்டு இருந்தேன். கீழே விழுந்தாரு. இப்ப எனக்கு என்ன வரும்? எனக்கு என்ன வரும்? இப்ப கண்ணன் மேல பயங்கர கோவம். சரிங்களா? எப்படா கீழே விழுவான்னு பார்த்துட்டே இருந்தேன். அவர் கீழே விழுந்தாரு. இப்ப எனக்கு வர சந்தோஷமா, சமாதானமா? இந்த ஏரியா மட்டும் பதில் சொல்லியிருக்காங்க. என்ன மீன் தெரியுமா? இவங்க எல்லாம் சொல்ற என்ன சொல்ல வராங்கன்னா, அப்ப கீழே விழுந்தா உங்களுக்கு சந்தோஷம் ஒரு வாக்கிய வராங்க. எனக்கு சரி பரவாயில்ல, எனக்கு என்ன வரும்? சந்தோஷம். ஆனா என்ன வராது? ஏன்? ஒருத்தர் கீழே விழுவுன்னு சொல்லி நினைக்கிறவர் அவன் கீழே விழுகிறப்ப மட்டும்தான் ஹாப்பியா இருக்கும். அப்படி கீழே விழுகிற எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா அடுத்து கீழே விழுக போறது யாரா? அப்ப எனக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. என்ன அருமையா ஞானி சொல்லியிருக்காரு பாருங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாத. சத்துரு விழும்போது என்ன பண்ணாத? சமாதானப்படாத இல்ல. சத்துரு விழும்போது என்ன பண்ணாத? அப்ப சந்தோஷம் கூட படக்கூடாது. ஆனா சமாதான வார்த்தை வரல. சந்தோஷப்படாதே. அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதா. அவன் வந்து இடராகி போகும்போது உன் இருதயம் என்ன பண்ணக்கூடாது? களி கூறாது இருக்கு. இதெல்லாம் சந்தோஷம் அப்படிங்கிற கேட்டகரியில தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ சமாதானம் அப்படிங்கிறது வேற, சந்தோஷங்கிறது வேற. சந்தோஷம் அப்படிங்கறத பத்தி எவ்வளவு நேரம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சந்தோஷம் சீக்கிரம் மங்கி போயிடும். வாசிக்கலாம். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். திராட்சை ரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. எல்லா சந்தோஷமும் மங்கி. எல்லா சந்தோஷம் என்ன ஆயிடும்? மங்கி. சந்தோஷம் மங்கினா என்ன அர்த்தம்? சந்தோஷங்கிறது நீ எதிர்பார்க்கிறது கிடைக்கும் போது மட்டும் தான் உனக்கு இருக்கும். ஆனா நீ எதிர்பார்க்கிறது போய் தேவன் எதிர்பார்க்கிறது வரும்போது அது உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா உங்க சந்தோஷம் என்ன ஆயிடும்? மங்கி. அப்ப சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா? அப்ப சந்தோஷம் என்ன ஆகும்?
மங்கணும். ஏதோ சந்தோஷம் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். சோ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நம்ம படித்த சம்பவங்கள், பழைய ஏற்பாட்டுல நம்ம படித்த கேரக்டர்ஸ் பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சா சமாதானம் இருந்துச்சா? சந்தோஷம். ரைட். நேரா இங்க வந்துடலாம். புதிய ஏற்பாடு புலியோட சமைக்க வேண்டாம், நேரா இங்க வந்துடலாம். புதிய ஏற்பாடுக்கு வந்துடலாம். சோ புதிய ஏற்பாட்டுல முதல் சந்தோஷமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. முதல் சந்தோஷமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அது வேற ஒண்ணுமே இல்லை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. சோ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சந்தோஷமா சமாதானமா? இருக்குனாலே புரிஞ்சுக்கலாம். ஏதோ இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சந்தோஷமா சமாதானமா? ஏன் சந்தோஷம் இல்ல? அது டெம்பரரி கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எல்லாருக்குமே என்ன? பர்மனன்ட் மகிழ்ச்சி. சோ பர்மனன்ட் மகிழ்ச்சிக்கு பைபிள் என்ன பேர் சொல்லும்? சமாதானம். வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம். சந்தோஷம் இல்ல, பூமியில என்ன உண்டாகும்? சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். சோ கிளியரா இருக்கா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுல படிச்சதெல்லாம் சந்தோஷம். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பத்தி ஆரம்பிக்கும் போது அவருடைய பிறப்பு என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு மகிமை, பூமியில என்ன உண்டாகுது? சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு தடவை பிறந்தார்னா பர்மனண்டா எல்லா ஜனங்களுக்கும் அந்த ஈடுபடியினுடைய தாற்பயம் கிடைக்கிறதுனால அவர் பூமியில வந்து பிறந்தது சந்தோஷம் கிடையாது, எல்லா ஜனங்களுக்கும் என்னவா இருக்கு? சமாதானம். யாரெல்லாம் அந்த சமாதானம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னத்தான் கொடுக்கும் பாத்தீங்கன்னா சமாதானத்தை கொடுக்கும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்தது பிறக்கும் போது. ஆனா அதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து போனது என்ன? சந்தோஷமா சமாதானமா? டக்கு மாதிரி வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று இப்ப இயேசு கிறிஸ்து ஆக்சுவலா உயிரோடு இல்ல, ஆனா நடுவுல வந்து நிக்கிறார். நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீஷர்களை பார்த்து என்ன சொல்லிருக்காரு? சந்தோஷமா சமாதானமா அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப சீஷர்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சீஷர்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும். அப்படிங்கறதுனாலதான் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? சமாதானம். சோ இயேசு கிறிஸ்து சமாதானம் நமக்கு சொன்ன வசனங்களை கூறுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் உங்களுக்கு கொடுத்து போறது சந்தோஷம் இல்ல, சமாதானம். நம்ம எல்லாம் சந்தோஷம் அப்படிங்கறத வாங்கிருக்கோமா? இயேசு கிறிஸ்துல இருந்து சமாதானத்தை வாங்கிருக்கோமா? நோ டவுட். நம்மள என்ன வாங்கிருக்கோம்? சமாதானம். சோ துன்பம் வந்தா நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? மகிழ்ச்சியாக இருப்போம். துன்பம் வந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம், இன்பம் வந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு ஸ்லாங்குக்காக சொல்றீங்களா, உணர்ந்து சொல்றீங்களா? உணர்ந்துதான் சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். இனிமேல் யாரும் போன் பண்ணி நான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லக்கூடாது. ரைட். சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அடுத்தது என்னுடைய சமாதானத்தை அப்படி என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்ப அவர் மைண்ட் அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது பூமிக்கு சமாதானம், இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுத்து போனது சமாதானம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததும் சமாதானம். அப்ப இயேசு கிறிஸ்து சமாதானமா வந்தாரா சந்தோஷமா வந்தாரா? என்ன மீனிங் இருக்கு? அவருக்கு இன்பம் வந்தாலும் சரி, அவருக்கு துன்பம் வந்தாலும் சரி, எப்படிதான் இருந்தாரு? சந்தோஷமா இருந்தாரு. சோ இன்பமும் துன்பம் வரும்போது சந்தோஷமா இருந்தா அது சமாதானம். அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் வாங்கியிருக்கோம்? எல்லாரும் வாங்கிடுச்சு. எத்தனை பேர் வாங்கியிருக்கோம்? எல்லாரும் வாங்கிடுச்சு. எல்லாருக்காக நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நான் வாங்கியிருக்கேன்னா மனசுல கேட்டு பாருங்க, நான் வாங்கியிருக்கேன்னா ரைட். அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே எப்படித்தான் இருக்கும்? மகிழ்ச்சி தான். எப்பொழுதுமே எப்படித்தான் இருக்கும்? மகிழ்ச்சி தான். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. அடுத்தது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ரைட், ஓகே. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு கொஞ்சம் அப்படியே ஃபார்வர்ட் மூவ் பண்ணோம்னா நிருபங்கள், அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபங்கள் எல்லாமே எடுத்து படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்வாங்க? உங்களுக்கு சந்தோஷமா சமாதானமா? வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆக்சுவலா இந்த மாதிரி வசனத்தை நம்ம எந்த சப்ஜெக்ட்ல பேசிக் ஸ்டடில படிப்போம் சொல்லுங்க?
இதே மாதிரி நிருபத்தில் இருக்கிற முதல் வசனங்களை ஒரு பேசிக் சப்ஜெக்ட்ல படிப்போம். ட்ரினிட்டி என்ன பர்பஸ்க்காக? பிதா குமாரன் தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்றதுக்காக. இப்ப பிதா குமாரன் தவிர வேற யாருமே தெரிஞ்சது நமக்கு இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்திருக்காரு சொல்றதுக்கு இந்த வசனம் யூஸ் ஆகுது. வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்து 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதா. யாருக்கு? நமக்கு தான் எழுதுகிறதா. அடுத்து 2 கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள். உங்களுக்கு என்ன பெருகணும்? கிருபையும் சமாதானம் என்ன பண்ணும் அப்படின்னா தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இந்த நிருபங்கள் எல்லாம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் இந்த பூமியில ஒரு செகண்ட் கூட கஷ்டப்படுறேங்கிற எண்ணம் கூட மனசுல வரக்கூடாது. அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் இல்ல. அப்ப நம்ம எதை வாங்கல? எதை வாங்கல? சமாதானத்தை இன்னும் வாங்கல. எந்த கடையில் கிடைக்கும்? போய் வாங்கலாம். பைபிள் கிடைக்கும். எந்த கடையில் கிடைக்கும்? எந்த கடையில் கிடைக்கிறது? தேவனுடைய கிருபை. அந்த கிருபை மூலம் தான் தேவன் நமக்கு கொடுக்குறாரு. நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு மாறி. இப்ப நம்ம சொல்றது கூட நிறைய பேருக்கு காது கேட்கறது நல்லா இருக்கும். வாழ்க்கையில கடைபிடிக்கிறப்ப சூட்டாக போயிடும். உண்மையை சொல்ல போனா வாழ்க்கையில கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் சப்ஜெக்ட். என்ன கடைபிடிக்கும்? என்ன வந்தாலும் சரிங்க, நான் எப்படி தான் இருப்பேன். நீங்க பிரச்சனை வா பார்க்கலாம். மத்தவங்க பிரச்சனை கூப்பிடக்கூடாது, ப்ராப்ளத்தை கூப்பிடணும். தெரியுமா? நீ ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் எனக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் நான் சந்தோஷமா செஞ்சுட்டு அப்படின்னு ப்ராப்ளத்தை பார்த்து சொல்லணும். ப்ராப்ளத்தை வர வச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனமும் இல்லை. அது கேரக்டர் எந்த காலத்திலும் என்ன பண்ணாதுங்க, டெவலப் பண்ணவே பண்ணாது. இப்ப சமாதானத்துக்கு விளக்கு கிடைச்சிச்சா? சந்தோஷத்துக்கு விளக்கு கிடைச்சிச்சா? நம்ம சந்தோஷமா இருக்கணுமா சமாதானமா இருக்கணுமா? சரி, சமாதானத்தோட அன்பு இருக்கணுமா? சமாதானத்தோட அன்பு இருக்கணுமா? கட்டாயமா இருக்கு. ஏன்னா ஆவியின் கனிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்கு, பின்னி பிணைஞ்சிருக்கு. சோ சமாதானத்தையும் அன்பையும் எப்படி கம்பேர் பண்றது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கேள்வி இல்ல, ரெண்டு சிந்தனை, ரெண்டு வார்த்தைகள், ரெண்டு வாக்கியம். முதல் வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, அன்பில் வல்லவர்கள். நீங்களே வாசிங்க. அன்பில் வல்லவர்கள் இல்ல, நீங்களே வாசிங்க. அன்பில் வல்லவர்கள் சோதனை வரும்போது எப்படி இருப்பாங்க? அன்பில் வல்லவர்கள் யார்? இது இந்த ஒரு 17 பாயிண்ட் படிச்சபடியா? 17 பாயிண்ட். அந்த 17 பாயிண்டில் கடைபிடிக்கிறது. க்ளோஸ் பண்ணிடலாமா சப்ஜெக்டோட? அன்பில் வல்லவர்கள் சோதனை வரும்போது எப்படி இருப்பாங்க? சமாதானம். சவுண்ட் உள்ள போது பாருங்க. அடுத்து என்ன போட போறேன்னு சொல்லுங்க கீழே. அன்பில் உள்ளவர்கள் சமாதானமாக இருக்க மாட்டாங்க. அன்பில் பூர்த்தி அடையாதவர்கள், அதான் சரியான வார்த்தை. அன்பில் பூர்த்தி அடையாதவர்கள் சோதனை வரும்போது சமாதானமாக இருக்க முடியாது. சம்டைம்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. சம்டைம்ஸ் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. சம்டைம்ஸ் சந்தோஷமா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? மறுபடியும் ரெண்டையும் பாயிண்ட் சொல்லி பார்த்தலாமா? முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அன்பில் வல்லவர்கள் சோதனை வரும்போது எப்படி இருப்பாங்க? சமாதானமா இருப்பாங்க. 100% 17 பாயிண்டையும் நினைச்சு நிக்கிறவங்க எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சமாதானமா இருப்பாங்க. அந்த 17 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் நமக்கு இல்லைனா கூட, ஒரு பாயிண்ட் இல்லைனா கூட அது ஜீரோ தான் இல்லையா? ஜீரோ தான். சோ அந்த ஒரு பாயிண்ட் இல்லைனா கூட பூர்த்தி அடையவில்லை என்று அர்த்தம் அன்பில். அப்படி பூர்த்தி அடையாதவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சமாதானத்தை இழந்து போவார்கள். சமாதானத்தை இழந்து போவார்கள். புரிஞ்சவங்களுக்கு? சோ இந்த ரெண்டு கேட்டகரிக்கு, ஒரு கேட்டகரி அன்புல சாம்பியன், இன்னொரு கேட்டகரி அன்புல ஜீரோ. இந்த ரெண்டு கேட்டகரி எடுத்து பார்த்தா ரெண்டு கேட்டகரிக்குமே சோதனை வந்திருக்கும். இந்த ரெண்டு விதமா இருக்கிற ஜனங்களுக்கு சோதனை வந்திருக்கும். சோதனை வரும்போது அன்புல சாம்பியனா இருக்கிறவங்க கண்டிப்பா சமாதானமா தான் இருப்பாங்க.
சோதனை வரும்போது அன்பை நினைச்சு நிக்க முடியாதவங்க கட்டாயமா சமாதானமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதான் தெளிவான விளக்கம். ரைட். சோ முதல் கேட்டகரி போயிடலாமா? முதல் கேட்டகரி என்ன? அன்பில் வல்லவர்கள் சோதனை வரும்போது பைபிள் இருந்து எக்ஸாம்பிள் எடுக்கு. லோத், யோசேப். யோசேப்பு நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போ பேக்ல வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா சூப்பர் கேரக்டருக்கும் மேட்ச் ஆகும். இந்த விஷயத்தை இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் தான். ரியலி கிரேட். தாவீது கூட அந்த சொல்ல முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. எல்லா அனுபவம் நிறைந்த வாழ்க்கை. ஆனா ஒரு நாள் கூட தவறாத வாழ்க்கை. அதான் யோசேப்புடைய வாழ்க்கை. இல்லைங்களா? சோ கொஞ்சம் யோசிக்கலாம். இதுக்கு நான் இப்ப சூஸ் பண்ணிருக்கிற கேரக்டர் பாத்தீங்கன்னா எலியா இல்ல, எலிசா. எலிசா 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 அன்பில் வல்லவரா, அன்பில் பூர்த்தி அடையாதவரா? பதில் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, இப்ப நம்ம எலிசா இடத்துல யாரை வச்சு பார்த்துக்கிறோம்? நம்மள அப்ப வச்சுக்கலாம். இப்ப இங்க வந்துருங்க. எலிசா தீர்க்கதரிசி அன்பில் வல்லவரா இல்லையா? ஒருத்தர் நல்லதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம். இதே மோசமான கேட்டு போடுறேன், என்ன ஸ்பீட் வந்து பாருங்க. அன்பில் வல்லவர். சோ அன்பில் வல்லவருக்கு சோதனை வருமா வராதா? நமக்கு சோதனை வருமா வராதா? அப்ப நம்ம யாரு அன்புல? அதாவது 17 பாயிண்ட்ல 8 பாயிண்ட் நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா? சரி பரவாயில்ல, பார்க்கலாம். ரைட். சோ எலிசா தீர்க்கதரிசிக்கு சோதனை எப்படி வருதுன்னா, ஒரு நாட்டு ராஜா ஒரு பெரிய படையோட தனி மனிதனான எலிசாவை பிடிக்கிறதுக்காக வராரு. அந்த சூழ்நிலை தெரியும் நமக்கு. சீரியா ஒரு நாடு இருக்கு. அந்த சீரியா நாட்டுல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா 10 கோத்திரத்துல போய் படையெடுத்து சண்டை போடுறதுக்கு எந்தெந்த பாயிண்ட் வீக் பாயிண்ட் சொல்லி அனலைஸ் பண்றாரு. ஏன்னா வீக் பாயிண்ட் பார்த்தா எதிரி உடனே நுழைவாங்க. தேசத்துல எது வீக்கான பாயிண்ட் அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சு அது வெளியே நுழைச்சிருவாங்க. என்ன ஆச்சரியம், சீரிய ராஜா தன் அரண்மனையில் உட்கார்ந்து இஸ்ரேல் தேசத்துல எதெல்லாம் வீக் பாயிண்ட்ஸ் நோட் பண்றாரோ அது போல யாருக்கு தெரிஞ்சது? எலிசாவுக்கு இல்ல, ராஜாவுக்கு தெரிஞ்சு. எந்த ராஜாவுக்கு? 10 கோத்திரத்து ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சா? இது தெரிஞ்சவன் ராஜா என்ன பண்றாரு? அந்த இடத்தை படை போட்டு பலப்படுத்திடுறாரு. சோ ஒவ்வொரு இடமும் இவர் எங்க போய் படையெடுக்கலாம் நினைக்கிறப்ப அந்த இடத்தை ராஜா வந்து பலப்படுத்திறான்னு தெரிஞ்சுட்டு சீரிய ராஜாவுடைய இருதயம் இப்ப என்ன போச்சு? குழம்பி போச்சு. குழம்பி போச்சு. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். இந்த காரியத்தை நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து எலிசா உடனே எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஐயோ 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 அடிச்சுக்கிறாரு. அந்த வேலைக்காரன் ஏன் அடிச்சுக்கிறாருன்னா, எலிசா தீர்க்கதரிசி உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ராணுவமே வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப எலிசா தீர்க்கதரிசி சமாதானத்தை இழந்தாரா? கொஸ்டின் இல்லை. வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். ராணுவம், ரதங்கள், பட்டணத்தை, குதிரைகள் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவரை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம் என்றார். சோ வேலைக்காரனுக்கு இருந்தது சந்தோஷமா சமாதானமா? பார்த்து பதில் சொல்லுங்க. வேலைக்காரனுக்கு ரெண்டுமே இல்ல. ஏன்னா பெண்ணு வந்துருச்சு, துன்பம் வந்தோம், ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் போயிடுச்சு. அப்ப அவனுக்கு சமாதானமா இருக்கிறதுக்கு தெரியல. நம்ம வேலைக்காரன் மாதிரி இருக்கிறோமா, எலிசா மாதிரி இருக்கிறோமா? அப்ப எந்த பிரச்சனையும் மாற்றம் பயப்படுறதே இல்ல. எல்லா பிரச்சனையும் நம்மளை பார்த்தா பயந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான். பிரேக் கூட வேண்டிய டைம் வந்துச்சு. ரைட். சோ எலிசா வெளியே வந்து அதே ஆர்மியை பார்த்தாரு. அந்த ஆர்மியை பார்க்கிறப்ப எலிசாவுக்கு மட்டும் எப்படி தெரியுது பாத்தீங்கன்னா, இது என்னப்பா ஒண்ணுமே இல்ல, தூசி விடு அப்படிதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவர், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள். ஆக்சுவலா பயப்படாதே யார் சொல்றாங்க? வேலைக்காரன் எலிசா சொல்லணும். இப்ப எலிசா வந்து வேலைக்காரன் சொன்னா பயப்படாத, அவங்க கூட இருக்கிறவங்க விட நம்ம கூட இருக்கிறவங்க. இந்த வார்த்தை நம்ம சொல்லி பார்க்கலாமா?
அவங்க கூட இருக்கிறவங்களோட நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து, தேவன், அவ்வளவுதான். சகோதரர், அப்பா கேட்ட அப்படியே உரிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. நமக்கு என்ன கவலை? ஆக்சுவலா இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா அந்த வேலைக்காரன் கண்களில் தெரியாத ஒரு விஷயம் எலிசாவுடைய கண்களில் தெரியும். ஏன்னு கேட்டா அவர் சுத்தி தேவன் போட்டிருக்கிற பாதுகாப்பு, தேவ தூதர்கள். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளை சுத்தி கூட தேவன் யார போட்டிருக்காரு? அப்ப தேவ தூதர்களை மீறி நமக்கு எந்த விஷயமும் நடக்காது. தேவ தூதர்கள் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும். அப்ப அனுமதி கொடுக்கறதா இங்க பிரச்சனை தவிர பிரச்சனை வர நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அதான் முக்கியம். அதனால என்ன சொல்றாரு? அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சோ இந்த ஃபீலிங் என்னைக்கு மனசுல வருதோ அன்னைக்கு நமக்கு என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். சமாதானம் வந்துட்டா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளை பார்த்து பயந்து ஓடும். அதான் சரியான விஷயம். பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது. நம்மளை பார்த்து எது பயந்து ஓடணும்? பிரச்சனை பயந்து ஓடணும். ஒரு சகோதரனை பார்த்து இன்னொரு சகோதரர் தப்பா பேசக்கூடாது என்ன வரணும்? ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசக்கூடாது எண்ணம் ஒருத்தரை பார்த்தா வரணும். ஐயோ இவர்கிட்ட போய் அவர் தப்பா பேச நம்மளே திட்டுவாரு. அப்படி சொல்லக்கூடிய எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கு கேரக்டர் இருந்துச்சு வச்சுக்கோங்க, தப்பே வராது. தப்பு வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தப்பே வராம எடுத்துடலாம். ஆனா அன்புங்கிற கேரக்டர் மிஸ் ஆகிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது. ஆனா எலிசா தீர்க்கதரிசிக்கு இவ்வளவு தூரம் சமாதானம் இருக்கிற கண்டிஷன் வருதுன்னா அவர் கண்டிப்பா அன்பையும் எப்படித்தான் இருக்கணும்? எலிசா தீர்க்கதரிசி அன்பில் வல்லவரா? சந்தேகம் வந்து வருது. அன்பில் வல்லவரா? கட்டாயமா. நீங்க படிச்ச 17 பாயிண்ட்ல எலிசா தீர்க்கதரிசிக்கு எந்த பாயிண்ட் சூட் பண்ணுவீங்க? சூஸ் பண்ணுவீங்க. எந்த பாயிண்ட் சூட் பண்ணுவீங்க? தயவு. சரியான பாயிண்ட். இதே ராணுவம் வந்திருக்கிற ராணுவம் ஒரு குருட்டாட்டத்தை தேவன் ஏற்படுத்தி இந்த ராணுவத்தை கொண்டு போய் சமாரியாவுடைய கேபிட்டலை கொண்டு விட்ட உடனே இந்த ராணுவத்தை பார்த்தோம்னா ராஜாவுக்கு ஆசை என்ன தெரியுமா? மாட்டிட்டாங்க வந்து. அதாவது எலியை பார்த்து வீட்டில் பயந்துட்டு இருப்போம். அதே எலி வந்து எலி பொறிக்குள்ள மாட்டிச்சு வச்சுக்கோங்களேன். எலியை பார்த்து நம்ம சிரிப்போம். எலி பாவம் பயந்து ஓடும். நம்ம ஒரு வீரன் ஏன்னா எதை புடிச்சிட்டப்ப அதே மாதிரி இஸ்ரேலுடைய ராஜா பண்ணார். என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாத்தையும் வெட்டிடலாமா? எலிசா சொல்றாரு எல்லாத்தையும் வெட்டுறேன்னு சொல்றீல, நல்லா யோசிச்சு பாரு. நீயா போய் கூட்டிட்டு வந்து எத்தனாதீங்க? நீயா போய் கூட்டிட்டு வந்த? அவங்களா வந்திருக்காங்க. தேவன் மர வச்சிருக்காரு. இப்ப தேவன் மர வச்சவங்கள நீ தோற்கடிக்கணுமா? உன் எதிரிய நீ தோற்கடிக்கணுமா? பெஸ்ட் நீ மன்னிக்கிறத பார்த்து அவன் தெரிஞ்சிடும். அப்ப எப்படி மன்னிக்கணும்? அத்தனை பேருக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டாரா இல்லைங்க? போட்ட உடனே சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? சாப்பிடுறதுக்கே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சாப்பிட்டு முடிச்சுட்டு போறப்ப என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க? இனிமேல் சீரிய ராஜா நம்மள இந்த ராஜாவை படையெடுத்து. இது சாதாரண உலக ஜனங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒரு நன்மை செஞ்சுட்டா அவனுக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யறாங்க? நன்மை. மற்ற தீமை எதையுமே நம்ம என்ன பண்றது இல்ல, பாக்குறது. எலிசா தீர்க்கதரிசி நினைச்சிருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அன்பு இருக்குங்காட்டி தான் அவர் சமாதானமா இருந்தாரு. அவர்கிட்ட இருந்த அன்பு இந்த கேரக்டர் தான். நான் மன்னிப்பதை பார்த்து என் எதிரி திருந்த வேண்டும். அதை பொறுத்து தான் இந்த அன்பின் தன்மை அமைது. அடுத்த பாயிண்ட், அன்பு ஒருவருக்கும் தீங்கு நினையாது. என்ன விளக்கம்? நமக்கு தீங்கு வாங்கி கொடுத்தவர்களை நமக்கு தீமை செய்தவர்களையும் மரியாதையாக பகைய மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது. நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங். சோ ஒரு கேரக்டர் நான் எடுத்துட்டேன். எந்த பாயிண்ட் எடுத்தேங்கிறத ரீகால் பண்ணிக்கலாமா? எந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்? அன்பில் வல்லவர்களுக்கு சோதனை வரும்போது சமாதானம். ரைட். அடுத்த கேரக்டர் போடுமா? நீங்க சொல்லுங்க ஒரு கேரக்டர் இதே மாதிரி யோசிச்சு சொல்லுங்க. பார்க்கலாம் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். பெரிய சோதனை. நான் என்ன கூத்துறேன், ஒருத்தருக்கு வாழ்க்கை பூரா சோதனை, ஆனா சமாதானம் மட்டும் இல்லை. யோபு. எப்படி அந்த கேரக்டர் எடுத்தீங்க எனக்கு தெரியல. யோபு பத்தி நான் வேற கேரக்டர் போட்டு வச்சிருக்கேன். தாவீது. சரியான பதில். தாவீது ராஜா. தாவீது ராஜா அன்பில் டேஷ். சரியான பதில். என்னதான்? வல்லவர். நிறைய பேர் பதில் சொல்றதுக்கு வாய் வரல. ஏன்னா அவர் செஞ்ச தப்பு மட்டும் தான் உங்க மனசுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரைட்டா ராங்? ஏன் டக்குனு வரல வாயில? அவர் செஞ்ச தப்பு நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு? இப்ப ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்பதான் படிச்சோம். அன்பு மற்றவனை என்ன நினைக்காது. அதுக்கு இங்கிலீஷ் என்ன வார்த்தை? கீப் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங்.
எந்த ராகம் உள்ள இல்லைன்னா என்ன வரணும்? உடனே பதில் வரும். வந்துச்சா? இனிமேல் வருமா? வருமா? வரும். ரைட். தாவீதுக்கு என்ன பிரச்சனை? வாழ்க்கையே பிரச்சனை தானே. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. எத்தனை நாள்? அப்ப நெடுநாள் தாவீதுக்கு என்ன இருக்கு? சோதனை. நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு. நீங்க சொல்லுங்க. தாவீது கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சு வராரு. சவுல் கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்காரு? தோத்து வராரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தாவீது ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்? சவுல் தோத்ததுக்கு என்ன காரணம்? என்ன படிச்சுட்டு ஒரே விஷயம் அன்புதான். நிறைய பாயிண்ட சவுல் கோட்டை விட்டார் அன்புல. தாவீது சவுல் கோட்டை விட்ட பாயிண்ட புடிச்சார். அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சவங்க நம்ம பாயிண்ட் வந்துடலாம். இப்ப தாவீது ராஜாவுக்கு 7 வருஷம் கம்ப்ளீட் சோதனை, 33 வருஷமும் சோதனை தான். ஆக மொத்தம் 40 வருஷம் ராஜாவாகி அவர் கம்ப்ளீட்டா அனுபவிச்சது பூராமே பாத்தீங்கன்னா சோதனை தான். அதுல சவுல்னால அனுபவிச்ச சோதனைகளை காட்டிலும் எதிரி நாட்டு ராஜாக்களையும் அதிகபட்ச சோதனை அவர் அனுபவிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் எத்தனை முறை தாவீது ராஜா படையெடுத்து வந்தாங்க கணக்கு போட்டு பார்த்தா கணக்கு போட முடியல. அத்தனை தடவை. ஆனா அத்தனை தடவை தாவீது ஜெயிச்சிருக்காரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பெலிஸ்தியர்கள்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான எதிரியா அல்லது ஒரு மோசமான எதிரியா அல்லது ஒரு வீக்கான எதிரியா? ஸ்ட்ராங்கான எதிரி. என்ன ஸ்ட்ராங்கா பதில் வருது பாருங்க. எதிரி பத்தி கேட்டா அவ்வளவு ஸ்ட்ராங்கா பதில் வருது. என்ன எதிரி? ஸ்ட்ராங்கான எதிரி. சோ ஸ்ட்ராங்கான எதிரிகள் நிக்கிறப்ப சுத்தி நிக்கிறப்ப தாவீதுக்கு சந்தோஷம் வந்துச்சா, சமாதானம் வந்துச்சா, பயம் வந்துச்சா? என்ன வந்துச்சு? சமாதானம். ஏன் சமாதானம் வந்துச்சுன்னா, அன்பில் அவர் எப்படிப்பட்டவர்? வல்லவர். அப்படின்னு அன்பில் வல்லவர். தன்னை ஒரு எதிரி ரவுண்ட் அப் பண்ணி வளைச்சா உடனடியா யார்கிட்ட போய் ஐடியா கேட்பார்? வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? நான் கேட்கிறேன், போகலாமா? போகலாம் பதில் சொல்ல தப்பு. நீ யாரை கேட்க வைப்ப? எனக்கு பதில் சொல்றீங்க? எவ்வளவு சீக்கிரம் மிஸ் பண்ற பாருங்க. போகலாமா? தேவனை கேட்கலாம். அடுத்த வாசி. அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது சிம்பிளா ப்ராப்ளம் இருந்துச்சு. கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். போறப்ப தாவீதின் மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். இந்த மனநிலைமை நமக்கு வரணும்னா நம்ம யார்கிட்ட கேட்டதா எல்லாத்தையுமே செய்யணும்? தேவன் தான். கடைசி ரிசல்ட் என்ன? 21ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். விட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். சோ விக்கிரகங்களை மட்டும் சுட்டெரித்தாங்க. பெலிஸ்தியரோடு பெலிஸ்தியரை என்ன பண்ணல? சுட்டெரி. அப்ப கண்டிப்பா பெலிஸ்தியர் மறுபடியும் வராங்க. கண்டிப்பா பெலிஸ்தியர் மறுபடியும் வருவாங்க. அது தாவீதுக்கு ஒரு சோதனை தான். ஆனா தாவீது அந்த சோதனையில சந்தோஷமா இருப்பாரா, சமாதானமா இருப்பாரா? சமாதானம். ஏன்? யார்கிட்ட போய் கேட்கறது? அன்பில் வல்லவர். யார்கிட்ட போய் கேட்பாரு? தேவன் ஐடியா கொடுக்கிறார். இப்படி போகாது அப்படி போகிறார். இப்படி போகாது அப்படி போகிறது தெரியாம போயிருக்காருன்னா எப்படியோ போயிருப்பாரு. பாருங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22 25. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் பெலிஸ்தர் திரும்பவும் வந்து பெலிஸ்தர் ஏன் திரும்ப வராங்க? சொல்லுங்க சார், ஏன் திரும்ப வராங்க? புரியல. தாவீது கேரக்டர் டெவலப் பண்றதுக்கு. இப்ப பெலிஸ்தியர் நமக்கு ஒரு பிரச்சனை. தாவீது இடத்துல நம்ம தான் இருக்கோம். நமக்கு சும்மா பிரச்சனை வரல. காப்பி வருதுன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. வருது இருங்க. வரலையா? அப்படி என்ன அர்த்தம்? நம்முடைய கேரக்டர் தேவன் என்ன பண்றாரு? டெவலப் பண்றாரு. நம்ம கேரக்டர் டெவலப் பண்ண வேண்டிய இடத்துல பிரச்சனையை பிடிச்சி வச்சுக்கிட்டு கேரக்டர் அனுப்பிச்சு விட்டோம்னா மோசமான மனிதர்களா போயிடும். சரிங்களா? சோ பெலிஸ்தியர் திரும்ப வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தது. உடனே கேட்க வைக்கிறாரு. கேக்குதா? தேவனிடத்தில் விசாரித்த போது அவர் நீ நேராய் போகாத சொல்றது வேணுமா வேண்டாமா?
அப்ப நேரா போகாதேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்கணுமா வேண்டாமா? நம்ம கேட்காம போனா நேராவா போவோம்? இப்ப நேரா போனாலும் ஜெயிக்க, நேரா போகல, நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி தேவன் ஐடியா கொடுக்கிறவர், நீ இப்படி போக, எப்படி போ, பின்னால சுத்தி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய். அங்கிருந்து பாஞ்சா தான்ப்பா உன்னுடைய ஃபோர்ஸ் அவங்க மேல ஃபுல்லா இருக்கும். அதனால அங்கிருந்து பாயின்னு சொன்னாரா? நீ கீழ்ப்படியா இல்லை, முன்னாடி எது நிக்கிறான், நீ பின்னாடி போய் அடிக்க சொன்னா பின்னாடி போய் தான் அடிக்கணும். ஏன்னா சொன்னது யாரு? வேண்டாம் தேவன், இங்க அடிச்சாலும் சூப்பரா விழுன்னு சொன்னா சூப்பரா விழுது நமக்கு. அப்ப இந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது பவர் என்று கீழ்ப்படுது. சோ அந்த கீழ்ப்படுதல் யாருக்கு இருக்குது? தாவீது இருக்குது. அடுத்தது முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில். முசுக்கட்டை செடி ஆமாம், சரியா? இல்ல, சரி ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், அப்புறம் வேண்டாம் விட்டுலாம். நமக்கு சந்தோஷம் சமாதானம் இருக்கணும். அடுத்த வாசிங்க. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ. சீக்கிரமா எழும்பி என்ன பண்ணு? ஓ, இண்டிகேஷன் இருக்கு. அந்த சத்தம் அசையது கேட்டா வந்த நான் எதிரி. சோ நீ என்ன பண்ணு? சீக்கிரமா எந்திரிச்சு போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். நீ போய் நடிக்க வேண்டாம், நான் போய் அடிச்சுக்கிறேன், நீ சொன்னது நான் செஞ்சா போதும். இப்ப எதுக்கு பதில் பாவரு? எதுக்கு பாவரு? எப்படி அடிக்கிறோம்? என்னென்ன நம்ம திறமை ஒண்ணு கிடையாது. எது திறமைனா, எது ஞானம்னா, தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் ஞானம். தேவனுக்கு கீழ்ப்படிதல் விட்டுட்டு நம்ம திறமையை காமிச்சா வேலை செய்ய நினைச்சோம், சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, அன்பும் கிடையாது. சரிங்களா? நமக்கு தேவனை பத்தி நல்லா தெரியும். அவர் சொன்னா சொன்னதுதான், அதை மாற்றவே மாட்டார். சரிங்களா? சோ கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை என்ன பண்றாமா? கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும். இப்ப சொல்லுங்க, தாவீதுடைய வாழ்க்கையில அவர் போர்கள் எல்லாமே வெற்றிதான். ஏன் வெற்றி? 100% தேவனுக்கு கீழ்ப்படுதல். இத பத்தி அபிகாயில் சொல்றாங்க பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 28 29. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். அடுத்து, என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீ உயிரோடு இருக்கும் நாளில், நீர் உயிரோட இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உன்னிலே காணப்படாதிருப்பதாக. ஒரு பொல்லாப்பு கூட உங்ககிட்ட வராது, வரக்கூடாது. அடுத்தது, உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும், உன் உயிரை வாங்கியே தீர்வேன்னு சொல்லி சுத்தவங்களோ ஒரு மனுஷன் எழுப்பினாலும் என் ஆண்டவருடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளவருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உன்னை ஒருத்தர் எதிர்த்துட்டு உங்களை ஒருத்தர் கொலை செஞ்சே தீர்வேன்னு சொல்லி சுத்துனானா, அப்படி ஒருத்தர் எந்திரிச்சானா அவன் என்ன ஆவான் தெரியுமா? வாசி. உம்முடைய சத்துருக்களுடைய ஆத்துமாக்களும் கவனில் வைத்த எரிந்தார் போல, கவனில் வைத்து எரிந்தார் போல எரியும். கவன் தாவீதுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம். எல்லாம் அடிச்ச கவனிக்கு இருக்கு கவன். சோ கவன்ல எரிஞ்சா எங்க போதும்? ரொம்ப நெத்தியில போதும், ரொம்ப தூரம் போதும். அப்ப யார் யாரெல்லாம் உன்னை எதிர்க்குன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேர்த்தையும் தேவன் தூக்கி வீசுகிறார். எப்ப தெரியுமா? நீ தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறார். கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் பாத்தீங்களா? சோ தாவீது அன்பில் வல்லவர் என்பதற்கு அன்பில் சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸை நீங்கள் கூறவும். எந்த பாயிண்ட் தாவீது சூட் பண்ணுவீங்க அன்புல? என்ன பதில் பார்க்கலாம் இருக்கு. என்ன பதில் தெரியுமா? அன்பை பத்தி இதுவரைக்கும் நம்ம படிச்ச எல்லா பாயிண்ட்டுமே தாவீது சூப்பர், சிம்பிளா முடிச்சு போயிடலாம். சோ அதனால இதை மட்டும் அப்படியே நினைவுல வச்சுட்டு அடுத்த பாயிண்ட் போகலாம். இப்ப வாழ்க்கை பூரா சமாதானமா இருந்தாரா இல்லையா தாவீது? தாவீது வாழ்க்கை பூரா சமாதானமா இருந்தாரா இல்லையா? இருந்தார். அதனால அவருக்கு பிறக்கிறதுக்கு என்னதான் பேர் வச்சுனார் தேவன்? சமாதானம் தான் பேர் வச்சார். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன். யாருக்கு பிறக்க போகிற குமாரன்? பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். என்ன புருஷனாய் இருப்பான்? அவர் பேர் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சமாதானமா தான் நமக்கு பிறக்கிறது தொட்டுதான் இருக்கும். சமாதானம் பாதி பதில் வரல.
நம்ம சமாதானம் பார்த்தா நமக்கு பிறக்கிறது எப்படி இருக்கா? ஏன்னா நம்ம கிட்ட என்னதான் பிறக்குது? அன்பு. சரியான பாயிண்ட் தான். சம அமைதியுள்ள புருஷனா இருப்பான். அடுத்தது, சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். அவனை நான் என்ன பண்ணுவேன்? அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் பேர் என்ன பண்ணப்படும்? சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமைதியையும் அருளுவேன். கம்ப்ளீட் நாட்டு மேல என்ன கொடுப்பேன்டாரு? சமாதானத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா ஜனங்களால அதை வாங்கி ஒழுங்கா வச்சுக்க. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு? அதை வாங்கி நம்மளால என்ன அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வச்சுக்க. பதில வீட்டு எழுதி வச்சுக்க முடியுதா? முடிந்தால் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? மிகப்பெரிய சோதனைங்க இந்த குடும்பத்துல, பயங்கரமான சோதனை. என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு, நிச்சயதார்த்தம் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. நிச்சயதார்த்தம் முடிந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். யார் எதிர்பார்க்க? யோசேப்பு, மரியா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த குடும்பத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு கணவனை ஆகல, அந்த பெண்ணை ஏத்துக்கிறது வாய்ப்பு இருக்கா? அல்லது ஒரு பெண் வேற ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெண்டு பேருமே நல்லா தெரியும், நம்ம இதை ஏத்துக்கிட்டா கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். மரியாளுக்கு ஆண் துணை இல்லாம ஒரு கர்ப்பம் உண்டாகிறது ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும். ஆண் துணை இல்லாம கர்ப்பமான பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிறது அவருக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணிருக்கலாம்? பேசாம எனக்கு இந்த பிசினஸ் வேண்டாம், உனக்கு இந்த பிசினஸ் வேண்டாம், நம்ம பாட்டு நம்முடைய வேலையை பார்த்துட்டு போயிடலாம் சொல்லி ஒரு சோதனைய அவங்க தேடி வாங்கிட்டாங்க. சோதனையிலிருந்து அவங்க தப்பிக்கல. கடைசியில அந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சு? அந்த குடும்பத்துல என்ன பிறந்துச்சு கேக்குறேன்? என்ன பிறந்துச்சு? அந்த குடும்பத்தாலதான் உலகத்துக்கே சமாதானம். அப்ப பிரச்சனையா பார்க்காம சோதனையா பார்த்தா நம்ம மூலம் உலகத்துக்கே என்ன இருக்கும்? சமாதானம். அதுக்கு யார் எக்ஸாம்பிள்? மரியாள், யோசேப்பு. வாசிக்கலாம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24-25. ஆனா யோசேப்பு ஏன் அந்த கேரக்டர் மாத்திரம் தெரியுங்களா? அவருக்கு அந்த கேரக்டர் இல்ல. ஏன் மாறார்? தேவன் சொன்ன உடனே மாறிட்டார். அப்படியே வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். யோசேப்பு நித்திரையிலிருந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டார். தன் மனைவி என்ன பண்ணாரு அப்படின்னா, கீழ்ப்படுதல்ங்கிற ஒரு கேரக்டர் இருந்தாலே போதும், சமாதானம் கலந்துரும். கேட்டு அவன் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயர். ரெண்டு பேரும் தியாகத்துல போட்டு இதை செஞ்சதுனாலதான், இதன் மூலமா தான், இந்த குடும்பத்தின் மூலமா தான் உலகத்துக்கு என்ன உண்டாயிருக்கு? சமாதானம். சரிங்களா? சோ நம்ம பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அன்பில் வல்லவர்கள். கம்ப்ளீட் பண்ணுங்க. அன்பில் வல்லவர்கள் சோதனை வரும்போது எப்படி இருப்பாங்க? சமாதானமாக இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? அன்பில் பூர்த்தி அடையாதவர்கள் சோதனை வரும்போது எப்படி இருக்க முடியாது? முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு யார எக்ஸாம்பிளா பார்த்தோம்? உதாரணமா பார்த்தோம். யார சாட்சியா பார்த்தோம்? எலிசா தானே? எலிசா என்ன பண்ணாரு? ஒரு பெரிய ஆர்மி தன்னை ரவுண்ட் அப் பண்ணி வரப்ப சிம்பிளா எல்லாத்தையும் என்ன பண்ணா சமாதானமா இருக்காரு. அவ்வளவுதான், சிம்பிள். சமாதானமா இருக்காரு. ஒரு பெரிய ஆர்மி தன்னை ரவுண்ட் அப் பண்ணி வரப்ப ஒரு ராஜாவால சமாதானமா இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேரக்டர் கேட்டேன் சொல்ல. செகண்ட் பாயிண்ட்க்கு கேரக்டர்ஸ் எடுத்து கொடுத்த உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க. அதான் உங்கள் பைபிள் ஞானம் பாராட்டப்படத்தக்க. அதை சொல்லதான் வந்தேன். ஓகே. சோ எசேக்கியா ராஜா அன்பில் வல்லவரா, அன்பில் பூர்த்தியானவரா? பதில் சொல்லுவாங்க. அன்பில் பூர்த்தி வல்லவரா? அவர் அன்பில் வல்லவரா. எப்ப தெரியுங்களா? இதுவரைக்கும் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நம்பிக்கை மட்டும் வச்சா பத்தாது. இஸ்ரவேல் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில்
அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஒருத்தர் கூட இந்த அளவுக்கு ஃபெய்த்தோட இருந்ததில்லைன்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுச்சு. இந்த ஃபெய்த் எது வரைக்கும் இருந்துச்சுன்னா சோதனை வரும் வரை. All are good until test come. நம்ம எல்லாம் சூப்பர் சந்தோஷமா இருப்போம். காலையில இருந்து திடீர்னு ஒரு சோதனை வந்த உடனே காலையில வச்சிருந்த சந்தோஷம் எங்க போச்சுன்னு தெரியும். ரைட், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல எஸ்ஐகே ராஜா இவ்வளவு பெரிய சர்டிபிகேட் வாங்கினவரு, இந்த சர்டிபிகேட் தேவன் தான் வாங்கியிருக்காரு. என்ன பண்ணிருக்கணும்? எதிரி வந்து ரவுண்ட் அப் பண்றப்ப எதிரி ரவுண்ட் அப் பண்ணாரா இல்லையா? அங்க சீரியா, இங்க அசீரியா. யார் வந்தா? செனகல் வந்து ரவுண்ட் அப் பண்ண உடனே உடனடியா எஸ்ஐகே செய்யற காரியம் என்ன? எதா இருந்தாலும் யார்கிட்ட கேட்கணும்? கேட்டாரா? வாசிங்க 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகி ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 7ஆம் வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜாவாகி சல்மனாசர் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார். சோ கேள்வி பண்றலாம். இப்ப எசேக்கியா ராஜாக்கு என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? சோதனை. சோதனை வரும்போது அன்பில் வல்லவர்கள் எப்படி இருப்பாங்க? சமாதானமா இருப்பாங்க இல்லையா? சோதனை வரும்போது அன்பில் பூர்த்தியானவர்கள் எப்படி இருப்பாங்க? சமாதானத்தை இழந்து போவார். எசேக்கியா சமாதானத்தை இழந்தாரா? சமாதானத்தை பெற்றுக் கொண்டாரா? இழந்தார். எப்படி இழந்தார்? பயம். பயம் வருது நேச்சுரல். பயம் வந்துச்சு. ஆனா அந்த பயத்தை யார்கிட்ட கொண்டு காமிச்சிருக்கலாம்? தேவன் கிட்ட. அவர் என்ன பண்ணாரு? நான் இறங்கி சால்வ் பண்றேன். இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமானு என்ன கேரக்டர் போச்சு? நான் யார் தெரியுமான்னு கேட்டாலும் என்ன போச்சுன்னு அர்த்தம்? அன்பு போச்சு. அன்பு போனதுக்கு அப்புறம் எல்லாம் போய் படிச்சுமா. சோ நேரம் யார் காலில் போய் விழுந்தாரு? செனகரிப் காலில் போய் விழுந்தாரு. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றம் செய்தேன். நான் குற்றம் செய்தேன் ஒத்துக்கிறது தப்பா? நான் தப்பு செய்தேன் ஒத்துக்கிறது தப்பா? நான் தப்பு செஞ்சேன் யார்கிட்ட போய் ஒத்துக்கணும்? அவர் தப்பே செய்யல ஒண்ணுமே. இப்பதான் பைபிள் சொல்லுச்சு செஞ்சதெல்லாம் நல்லதுன்ட்டு. சோ செஞ்சதெல்லாம் நல்லதுன்னு பைபிள் சொல்லிக்கிறப்ப இவருக்கு நான் செஞ்ச நல்லதே தெரியல. ஏன் தெரியல? தான் பெருசுங்கிற என்ன இருக்கு. இது எப்படி ப்ரூவ் பண்ண தெரியுமா? இப்ப தேவன்கிட்ட போகாம இவரே எங்க போய்க்காரு? ராஜா கிட்ட. அதாவது பிரச்சனை வரப்ப நம்ம பிரச்சனை போடுமா தேவன்கிட்ட போடுமா? இவர் யார்கிட்ட போயிருக்காரு? அப்ப அவருக்கு என்ன தெரியல? தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு மறந்து போச்சு. ஏன்? தாங்க பெருசு. எப்பப்பெல்லாம் நம்ம தேவனை மறக்கிறோமோ அப்பப்பெல்லாம் நம்முடைய மனசுல என்ன இருக்குன்னா நான் தான் பெருசு, நான் தான் பெருசுங்கிற எண்ணம் நம்ம நார்மலா இருக்கணும் வராது. அமைதியா சாந்தமா இருக்கும். ப்ராப்ளம் சோதனை வரும்போது தான் நான் பெருசுங்கிறது மேல வருது. நான் பெருசுங்கிறது மேல வந்தா அந்த ஆள் கீழே போயிடுவார்கள். இவன் தான் சரியான எக்ஸாம்பிள் இல்லையா? சோ நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போய் வர பிரச்சனை போயிடுமா? பிரச்சனை பார்த்து போமா. பிரச்சனை போன்னு சொன்னா போறதுக்காக வரல. பிரச்சனை இது நம்ம கேரக்டர் டெவலப் பண்றதுக்காக வருது. போன்னு சொன்னால போக நீ திரும்பி போ. நீ என்ன மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். என்ன வேணாலும் கொடுக்குறாரு. என்ன வேணாலும் கொடுக்குறாரு. யார்கிட்ட எடுத்து கொடுக்குறாரு? தேவனோடது. தேவனுடைய ஆலயத்தில் எடுத்து கொடுத்தாரு. என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு எல்லாமே. நான் எல்லாத்தையும் கொடுத்து என் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னா இதான் நம்மளுக்கு விஷயம். அப்படி அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகி எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினார். இந்த பணத்தை கட்டுறதுக்கு வழி இல்லாம அவர் போய் தேவாலயத்தில் இருக்கிற கதவு கால்பால் இருக்கிற கோல்டு எல்லாம் கொண்டு வித்து கொண்டு போய் என்ன பண்ணாருன்னா கட்டினாரு. கட்டியும் அசீரியா ராஜா போகல. எப்ப போனார்? கடைசியா எப்ப போனார் அசீரியா ராஜா? இவர் தேவன்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அந்த ராஜா. அப்படின்னா தேவன் என்ன பண்ண நினைக்கிறார்னா எப்படியாவது என் பிள்ளையை எனக்கு நான் கீழ்படி வைப்பேன். ஏன் கேட்டா அவனுக்கு என்ன விட அவன் தான் பெருசு தெரியும். எப்ப படம் நம்ம பெருசு நம்ம ஃபீல் பண்றோமோ அன்னைக்கு ஃபுல்லா தோல்விதான். கண்டிப்பா வெற்றி கிடையாது. என்னைக்கு தேவன் பெருசுன்னு தேவன்கிட்ட போய் நிக்கிறோமோ அன்னையில இருந்து எல்லாமே வெற்றி தான். வெற்றி வேணுமா தோல்வி வேணுமா? அப்ப என்ன பண்ணும்? நம்ம ஒண்ணு வேணும் என்ன வேணும்? இப்ப எஸ்ஐக்கு எதில் போட்டு விட்டாரு?
அன்பு இருமாப்பா இராது, எல்லாமே எனக்கு வந்து. இந்த பிரச்சனை டீல் பண்றதுக்கு தேவனோட நான் தான் பெஸ்ட். அதனால போனாரு தேவர். அது வரைக்கும் எல்லாத்தையும் யாருக்கு கேட்டு செஞ்சிருந்தாரு? தேவன். பிரச்சனை வந்து யார்கிட்ட போயிட்டாரு? பிரச்சனை கிட்ட. அப்படி என்ன மீனிங்? தேவனோட இதை நான் கரெக்டா பண்ணிக்கிறேன். தேவனோட கரெக்டா பண்ற யாராவது கை தூக்க மாட்டோம், கை வராது, அதுக்கப்புறம் விளங்காது, கை தூக்கலாம். சோ விளங்கணும்னா பேசாம தேவன் தூக்கலாம். நான் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? எவ்வளவு மோசமான ஸ்டேட்மெண்ட்ல இது. ஆனா நம்ம வாயிலிருந்து வரப்படுறது மோசமா இருக்குன்னு தெரியுதா பாருங்க? தெரியல, தெரியணும். அதுதான் அன்பினுடைய பவர். சரிங்களா? சோ அடுத்த கேரக்டர் யோபு. யோபு எதுல சூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன்? அன்பில் பூர்த்தி அடைந்தவரா, அன்பில் பூர்த்தி அடையாதவரா? ஆனா யோபுக்கு என்ன வந்துச்சு? சோதனை வந்துச்சு. அன்பு சோதனை வந்ததுக்கு அப்புறம் தான் யோபு யாருன்னே தெரிஞ்சது. முதல்ல எப்படி சோதனை லைட்டா அப்படி வரும்போது தன்னை பத்திர விஷயம் வராம இருக்கிற வரைக்கும், தன்னை சுத்தி நடக்கிற பிரச்சனை, தன்னுடைய பொருட்கள் எல்லாம் அழிய யோபுக்கு ஃபெய்த்தை விட்டு கொடுக்கல. ஃபெய்த்தை விட்டு கொடுக்கல, சுயம் டச் பண்ண உடனே அன்பு அவுட்டு. அன்பு அவுட்டுன்னு உடனே எல்லாமே ஆட்டோமேட்டிக் என்ன பார்த்தீங்கன்னா அவுட். ஸோ அன்பில் பூர்த்தி அடையாது. அன்பில் யோபு பூர்த்தி அடைந்தவரா பூர்த்தி அடையாதவரா? அடையாது. தேவனை பார்த்து என்ன கேள்வி கேட்டாரு? நான் இல்லாத யாரு? தேவனை பார்த்து, தேவனே என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, யாரு தெரியுமா அப்படின்னு என்ன தெரியுமா? யோபு பண்ண மிஸ்டேக் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கும். யோபு என்ன மிஸ்டேக் பண்ணாரு? யோபு 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியால். அதான் பிரச்சனை. யோபு எப்படி இருந்தாரு? தன் பார்வைக்கு எப்படி இருக்காராமா? நீதிமான். அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சூப்பரா சொன்னாரு தெரியுமா? வாசிக்கலாம். யோபு 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதனால் ராமின் வம்சத்தாரான ஈஸ்கினாக்கே பரகியேலின் குமாரன் எலிகூவுக்கு கோபம் உண்டது. யாருக்கு? எலிகூவுக்கே கோபம் வந்துருச்சு. எலிகூவுக்கே கோபம் வந்துருச்சு பாருங்க அவரை பார்த்து. அப்புறம் தேவன் வரதா? தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கியதில் நினைத்தார். தேவனை பார்க்கிலும், தேவனை பார்க்கிலும், தேவனை பார்க்கிலும் தன்னை நீதிமானாக்கக்கூடிய எண்ணம் எப்ப யோபுக்கு வருதுன்னா தனக்கு ஒரு பிரச்சனை வந்தவங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, பிரச்சனை எது வருது? நமக்கு கேரக்டர் டெவலப் பண்ணு. யோபு பிரச்சனைகளை கேரக்டர் டெவலப் பண்ணாரு, கேரக்டர் விட்டாரு. கேரக்டர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாதி பதிலே பாதி முக்கால்வாசி பேருக்கு பதில் நாம என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. இது யோபு கோவ. யோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து, தான் பிறந்த நாளை தானே என்ன பண்ணிக்கிறது? ஏன் தான் பிறந்தவங்க, ஏன் தான் பிறந்தவங்க கேள்வி யாராவது கேட்கலாமா? நம்ம கேட்கலாமா? கேட்கிறேன். ஏன் தான் பிறந்தவங்க சொல்லி கேட்கக்கூடாது. ஏன் தான் இந்த சத்தியத்துல வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு கூட கேட்கக்கூடாது. அடுத்தது வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் என் பர்த்டேவும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. கேலண்டர்ல இருந்து நான் பிறந்த வருஷத்தையும் பிறந்த மாசத்தையும் பிறந்த தூக்கி இருக்கிறேன். என்னையுமா அவருக்கு பிறக்க கூடாது. எதுக்கு இது கோபம்? இந்த கோபம் எங்க போய் முடிப்பது? எங்கேயும் போய் முடிப்பது. கடைசி அழிவு தான் போய் முடிப்பது. சோ அழிவு இருக்குன்னு தெரிஞ்சு கூட அழிவு வேணும்னு சொல்லி தேடி வாங்குற கேட்டகரிக்கு நம்ம போக கூடாது. நம்ம எப்படி இருக்கோம்னா அன்புல பூர்ணமா இருக்கும். கேட்டுங்களா? சோ புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடலாம். நம்மளை பத்தி கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் முடிக்கலாம். சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட எல்லா சபைகளிலும் சகோதர சகோதரிகளுக்கு எழுதின விஷயம் பூராமே எதை பத்தி பார்த்தீங்கன்னா சமாதானத்தை பத்தி தான். இப்ப அந்த சமாதானம் பவுல் சொன்னது அந்த சபையில் இருக்கிற சகோதர சகோதரி இருக்கணும்னா கண்டிப்பா அந்த சகோதர சகோதரி எதுல பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்? புரிஞ்சா உங்களுக்கு? இதை அவர் இன்டைரக்ட் அப்படி சொல்றாருன்னா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரர்களே, சந்தோஷமாய் இருங்கள். அப்ப சமாதானம் இருக்க வேண்டியது இல்லையா?
சந்தோஷமா இருக்குமா சமாதானமா இருக்குமா? சமாதானத்துக்குள்ள எதுவும் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அடுத்தது நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் பொருந்துங்கள். ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தையாய் இருங்கள். ஏகப்பட்ட சிந்தையாக இருங்கள். ஏக சிந்தையாக இருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் சமாதானமாய் இருங்கள். என்னவா இருக்கு? சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் 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 சமாதானத்துக்கும் காரணம். அப்ப அன்புக்கு சமாதானம் சம்பந்தம் இருக்கா இல்லையா? யாருக்கு இருக்கு? ரெண்டுமே தேவனுக்கு இருக்கு. அப்ப யாருக்கு இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? அவருடைய சாயல்ல நம்ம மாறணும். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். இன்னொரு வசனம் ரோமர் 15:13. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லா விதமான சமாதானம் வேண்டியதில்லை, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். சோ தேவன் நிரப்புறதுக்கு தயாரா இருக்காரு. நிரப்பிக்கிறதுக்கு நம்ம தான் போய் புடிச்சுக்கணும். நம்ம புடிச்சுக்கோனா நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான கேரக்டர் அந்த அன்பு தாங்கிறத நம்ம ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, மறக்கூடாது. சோ சப்ஜெக்ட் கிளியர் ஆயிடுச்சா? கடைசி ஒரு கேள்வி கேட்கலாமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெயில இருக்கிறப்ப சந்தோஷமா இருந்தாரா சமாதானம் இருந்தா? ஒரே பதில் தான் சொல்லணும். அப்ப சந்தோஷமா இல்ல என்னங்க? நீங்க தான் சொன்னீங்க சமாதானம் என்ன, இப்ப சந்தோஷம். சமாதானத்துக்கு என்ன இருக்கு? இப்ப நீங்களும் சிரிக்கிறீங்க இல்லையா? நீங்களும் இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா சமாதானமா இருக்கீங்களா? பாதி பதில் வரல. எப்படி இருக்கும்? சமாதானம். அடுத்த செகண்ட் நமக்கு என்ன வரும்? மீட்டிங் முடிச்சோம் நமக்கு அடுத்து என்ன வரும்? சோதனை வரும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், அதான் சமாதானமா இருக்கணும். கரெக்டா? நாளைக்கு காலையில ஒரு பெரிய 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 பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? எப்படி இருக்கும்? போன் பண்ணி சொல்றது வந்துருச்சு, என்ன சமாதானம் வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்ற கால் வருமா வராத? நாளைக்கு வரணும் இல்ல, வருமா வராது? நாளைக்கு காலையில போன் பண்ணி இனிமேல் பிரச்சனை வந்து கூப்பிட்டு பேசலாமா? அப்ப போன் எப்பவுமே என்கேஜா தான் இருக்கு. சோ சமாதானம் எனக்கு படிச்சாச்சு. அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஒரு க்ளூ தரேன். கலாத்தியர் 5:22-23. கலாத்தியர் 5:22-23 வசனங்கள். ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஓகே, சோ எந்த கேரக்டர் செலக்ட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. எப்படி முதல்ல லேப்டாப் வந்து பாத்தீங்க? என்ன அதான் பேலன்ஸ் இருக்காம, அது பேலன்ஸ் இருக்குது, அது இல்லை வச்சுக்கோங்க நமக்கு எல்லாம். சோ இந்த இச்சை அடக்குற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல பைபிள்ல கொடுத்திருக்கிற வார்த்தை வந்து செல்ஃப் கண்ட்ரோல். சோ அன்புக்கும் இந்த இச்சை அடக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அன்பும் இச்சை அடக்கம் சேர்ந்து வாழ்ந்த கேரக்டர் எதா இருந்தாலும் நீங்க இதை செஞ்சு வழக்கமாக அனுப்புற மாதிரி அனுப்புங்க. அடுத்த வாரம் இதை பார்த்து நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட் அதோட என்ன பண்ண போறோம், முடிக்க போறோம். அதுக்கு அடுத்த வாரத்துல நம்ம சகரிய புஸ்தகங்கள் நம்ம பார்க்கிறதுனால அதோட நம்ம முடிக்க போறோம். சோ பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.